ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க சதீஷ். வெல்கம் டு மேஜிக் மைண்ட் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம். எல்லாருமே என்ன சொல்றது, அ பேசுறப்ப சொல்லுவாங்க, "எப்போ அதிர்ஷ்ட தேவதை என் வாசல்ல லைக் என் கதவ வந்து தட்டப் போறா" அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அதிர்ஷ்ட தேவதையே வந்து நம்மளோட வீட்டு டோர நாக் பண்ணாலும், காலிங் பெல் அடிச்சாலும், உள்ள வந்து வர்றப்போ, அந்த அதிர்ஷ்டம் நம்ம தக்க வச்சு, அந்த அதிர்ஷ்டத்த அந்த லக்க வந்து தக்க வச்சு அதிலிருந்து இம்ப்ரூவ் ஆகறதுக்கு நான் சொல்லப் போற இந்த ஒரு கதையில இருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டோரிய நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்றேன். என்னன்னா, அதிர்ஷ்டத்துக்கு ஒரு தேவதை. இது ஒரு லைக் இமேஜினேஷன் ஸ்டோரி தான். அதிர்ஷ்டத்துக்கு ஒரு தேவதை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க்கிங்க்கு ஒரு தேவதை. 2த்துக்கும் 2 ஏஞ்சல் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு ஒரு சின்ன தலகணம். என்னன்னா, பூமியில இருக்க எல்லாரும் என்னதான் விரும்புறாங்க. ஸோ நான் வந்த உடனே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் ஹை லெவலுக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால நான் தான் பெஸ்ட்ன்ற ஒரு எண்ணம். ஸோ இதே டோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் கிட்ட பேசுது. அப்ப ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணுதுன்னா, இல்ல இல்ல ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னுது. பட் ஆனா அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, 2 பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே, நம்ம டைரக்ட்டா பூமிக்கு போய் அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பூமிக்கு வர்றாங்க. அப்ப அவங்க வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரிச்சஸ்ட் பெர்சனா லைக் ஒரு செல்வந்தர்கள் மாரி 2 பணக்கார செல்வந்தர்கள் மாரி ஒரு குதிரையில 2 குதிரையில வராங்க. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த காடு ஒண்ணு இருக்கு. அந்த காட்டுல வந்து இருக்க ஒரு விறகு வெட்டிய சூஸ் பண்றாங்க. அந்த விறகு வெட்டி வந்து பாத்தீங்கன்னா, நல்லா விறகு வெட்டி டே டு டே லைஃப்ப நடத்திட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் போற வழியில எதர்ச்சியா பாக்குற மாரி பாத்து, அந்த விறகு வெட்டிய கூப்பிடுறாங்க. கூப்ட்டு வந்து பாத்தீங்கன்னா, லக் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அதிர்ஷ்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் டர்ன் அது குடுக்குது. என்ன பண்ணுதுன்னா, இந்த மாரி 1000 அதாவது 1000 பொற்காசுகள வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட குடுக்குது. ஏன் குடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குடுக்குறப்ப இந்த மாரி சொல்லுது. "நாங்க பார்த்தோம். நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1000 பொற்காசும் உனக்கு நான் தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டம் வந்து அந்த உருவத்துல இருக்க அந்த செல்வந்தர் வந்து அத குடுத்துட்டு, "இத வச்சுக்கோ. இத வச்சு நீ பொழச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். அத வாங்குன உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். பரவால்ல. அவர் மனசுக்குள்ள அதிர்ஷ்ட தேவதை நம்மள பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி என்ன பண்றாருன்னா, நல்லா இறுக்கமா முடி போட்டு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல கொள்ளைக்காரங்க பயம் இருக்குன்றதால தலைப்பாகையில வச்சு கட்டிக்கிறாரு. கட்டிக்கிட்டு நடந்து போறப்ப என்ன ஆகுதுன்னா, போற வழியில ஒரு புறா குஞ்சு இருக்கு. அந்த புறா குஞ்ச எடுத்து என்ன பண்றாருன்னா, லைக் பார்க்குறாரு. கீழ விழுந்திருக்கு. ஸோ அத எடுத்து அ அந்த தலைப்பாகையோட உள்ள நல்லா இறுக்கமா கட்டிக்கிறாரு. கட்டிட்டு அவர் போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, அன்பார்ச்சுனேட்லி ஒரு கழுகு அந்த இடத்துல கிராஸ் ஆகுது. அது பாவம் லஞ்ச் இல்லாம எங்க கிடைக்கும்னு பார்க்குறப்போ, இந்த புறா குஞ்சோட தலை வந்து அதுக்கு ஷார்ப்பா தெரியுது. ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா, அத எடுக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அதோட கால்ல கட்டியிருந்த அந்த துணியும் சேர்த்து என்ன ஆகுதுன்னா, அந்த வெயிட்டோட போயிடுது. அதாவது அந்த தங்க காசு 1000 தங்க காசும் போயிடுது. ஏன்னா கழுகு வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெயிட்டான பொருள கூட லிஃப்ட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா, அது எடுத்துட்டு போயிடுது. அந்த புறா குஞ்சோட சேர்த்து அந்த 1000 தங்க காசும் போயிடுச்சு. ஸோ இத எல்லாத்தையுமே வந்து வீட்ல சொல்லி ஒய்ஃபும் அவரும் சேர்ந்து நொந்துக்கிறாங்க. வேதனைப்படுறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சரி அதிர்ஷ்டமா தானே வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து நெக்ஸ்ட் டே வேலைக்கு போறாரு. அதே மாரி ஒரு சில நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் அதே அதிர்ஷ்டமும், இந்த ஹார்ட் ஒர்க்கும் திருப்பியும் அதே கெட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேசுது. அதை கிராஸ் பண்ற மாரி போயிட்டு, "என்னப்பா அந்த குடுத்த பணம் என்னாச்சு? தங்க காச வச்சு நீ என்ன பண்ண?" அப்படின்னு கேட்கிறப்போ, அவன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான். அவன் உண்மையிலேயே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற பெர்சன். அதே சமயம் வந்து கொஞ்சம் நல்ல பெர்சன். அதனால உண்மைய சொல்றான். "இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுதுன்னா, அதிர்ஷ்டம் வந்து 2வது ஒரு டர்னையும் குடுக்குது. என்னன்னா, "பரவால்ல. சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 1000 தங்க காச குடுக்குது. குடுத்துட்டு, "சரி ஓகே. இதையாச்சும் பத்திரமா வச்சு செலவு பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருது. இவன் சந்தோஷமா என்ன பண்றாருன்னா, வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் என்ன பண்றாருன்னா, சரி யாரும் திருடிற கூடாதுன்றதால, ஒரு என்ன சொல்றது, துருப்புடிச்ச பித்தள இதுல வந்து பானை மாரி இருக்கு. அதுல போட்டு அதோட வாய ஃபுல்லாத்தையும் நெளிச்சு, யாருமே அத எடுக்க முடியாத மாரி வச்சுட்டு போயிடுறான். ஒரு 2, 3 டேஸ் ஆகுது. 2, 3 டேஸ் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா, சரி ஓகே நம்ம ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு, அ அ ஒய்ஃப கூப்பிட்டு அன்னைக்கு ராத்திரி சொல்றான். இந்த மாரி வந்து திருப்பியும் அவங்க வந்தாங்க. இந்த மாரி 1000 தங்க காசு குடுத்தாங்க. அத நான் வந்து இந்த மாரி இந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த அம்மா "ஐய்யய்யோ! எம்மா" அப்படின்னு சொல்லிட்டு லைக் புலம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. "ஏம்மா புலம்புற? நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். எதுக்கு புலம்புறன்னு?" கேட்கிறப்போ, "இல்லங்க நேத்து தான் என்னாச்சுன்னா, வீட்ல எதுவுமே அரிசி இல்லன்னு சொல்லிட்டு, அந்த துருப்புடிச்ச பித்தள இதுவ போட்டுட்டு
நான் வந்து ஒரு செப்பு காசு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்ன உடனே 2 பேரும் நொந்துக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன பண்றது? நமக்கு வந்து அதிர்ஷ்டம் அவ்வளோதான். நம்மளோட தலையெழுத்து அவ்வளோதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வழக்கம் போல அவர் விறகு வெட்ட போறாரு. திருப்பியும் ஒரு கொஞ்ச நாள் போகுது. அப்ப அதே அதிர்ஷ்டமும், ஹார்ட் ஒர்க்கும் அதே லைக் கெட்டப்ல வருது. ஆனா இந்த முறை வந்து கேட்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நடந்ததெல்லாம் சொன்ன உடனே, அ அதிர்ஷ்டம் வந்து இவ்வளோ குடுத்து நீ இது பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. அப்போ வந்து ஹார்ட் ஒர்க் அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா, அ ஒரே ஒரு தங்க காச மட்டும் எடுத்து என்ன பண்ணுதுன்னா, தூக்கி எறிஞ்சுட்டு இதுதான் உன்னோட தகுதி. இதுக்கு மேல உனக்கு வந்து குடுத்துருக்க கூடாது. தெரியாம என்னோட ஃப்ரெண்ட் குடுத்துட்டான். அதாவது என்னோட நண்பர் குடுத்துட்டாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இத்தோடு வந்து நீ இத வச்சு என்னவோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவமானப்படுத்திட்டு அங்கருந்து 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரே ஒரு தங்க காச மட்டும் எடுத்து, அந்த தங்க காச வச்சு சரி ஓகே ஒரே ஒரு தங்க காசு தானே இருக்குன்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன லீஸ்க்கு ஒரு விறகு வெட்டுற இடம் வருதுன்னு சொல்லிட்டு, அத லீஸ்க்கு எடுக்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அ மரத்தால செய்ற கைவினை பொருட்கள் எல்லாம் செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாரு. ஸோ இப்போ வந்து அவரோட பிசினஸ் இன்கிரீஸ் ஆகுது. ஸோ அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அ ஒரு வுட்டன் விண்டோ செய்யறதுக்காக அவருக்கு ஒரு ஆர்டர் வர்றப்ப என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருந்து ஒரு பெரிய மரம் வந்து ஏலத்துக்கு வருது. மலையில இருக்க மரம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரே டைரக்ட்டா போறாரு. அத என்ன பண்றாருன்னா, வெட்டுறதுக்காக போறப்போ, அத வெட்டி முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து ஒரு கூடு விழுது. அந்த கூட்டுல பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த தலைப்பாகை, அந்த முடிச்சு அவர் கண்ல படுது. பார்த்தீங்கன்னா, அவர் அந்த முடிச்ச எடுத்துக்கிட்டு போறாரு. பார்த்தா அது அவரோட அந்த 1000 தங்க காசு தான். அது கிடைச்ச உடனே என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த 1000 தங்க காச வச்சு அவரோட பிசினஸ இன்னும் கொஞ்சம் குரோ பண்றாரு. என்ன பண்றாருன்னா, நெக்ஸ்ட் வெர்டிகலுக்கு போவோம். கடைகள கொஞ்சம் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கடைகள வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடை ஏலம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கடைய ஒட்டுமொத்தமா ஏலத்துக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போய் அத ஏலத்துக்கும் எடுத்துட்டாரு. எடுத்த பிறகு பார்த்தா தான், உள்ள போய் பார்க்கிறப்போ, அது ஒரு இரும்பு பித்தள்லாம் வாங்குற கடை. அதான் பழைய பொருட்கள் வாங்குற கடை. அதுல பார்த்தா, இவரோட மனைவி போட்ட அந்த துருப்புடிச்ச குடம் இருக்கு. அத பார்த்த உடனே அவர் எடுத்துட்டு வந்து, அதுல இருக்க 1000 காச எடுத்துட்டாரு. 1000 தங்க காச எடுத்துட்டாரு. அதையும் பிசினஸ்ல போடுறாரு. போட்டு அந்த ஊர்லயே வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தரா அவர் உருமாறுறாரு. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டமும் ஹார்ட் ஒர்க்கும் பேசிக்குது. ஹார்ட் ஒர்க் சொல்லுது, அதிர்ஷ்டம் எல்லாருக்குமே முக்கியம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் முறை நீ குடுத்தப்போ, அது அவனுக்கு என்ன சொல்றது? அவன்கிட்ட இல்ல. 2வது முறை நீ குடுத்தப்போ, அட்லீஸ்ட் அப்பயாச்சும் அவன் என்ன பண்ணியிருக்கலாம்னா, அத அவன் இன்வெஸ்ட் பண்ணி, ஒரு பெரிய பிசினஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா இது பண்ணி, அத வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆனா அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணாம, அத ஒரு குடத்துல போட்டு வீட்ல மறைச்சு வச்சான். 2, 3 நாள் ஆன பிறகு, அது அவன விட்டு போயிடுச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுத்த அந்த ஒரே ஒரு தங்க காசு வந்து அத வச்சு அவன் இன்வெஸ்ட் பண்ணான். அதுல அவன் ஹார்ட் ஒர்க் போட்டான். அந்த ஹார்ட் ஒர்க் மூலமா அதிர்ஷ்டம் அதாவது அதிர்ஷ்டமா வந்த அந்த 2000 பொற்காசுகளும் அவனுக்கு திரும்ப கிடைச்சது. ஸோ ஹார்ட் ஒர்க் அந்த இடத்துல சொல்றது என்னன்னா, அதிர்ஷ்டத்துக்கிட்ட நீ ரொம்ப முக்கியம் தான். அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியமானது தான். ஆனா வந்து ஹார்ட் ஒர்க் இல்லாத அதிர்ஷ்டம் வந்து என்ன சொல்றது? அது வந்தும் பிரயோஜனம் இல்ல. அது நிலைச்சும் நிக்காது. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு காட்டுல ஒருத்தர் மாட்டிக்கிறாரு. ஒரு தீப்பொறி அதாவது ஃபயர் வரணுன்றதுக்காக அவர் தீப்பொறிய உண்டாக்குறதுக்காக 2 கல்ல உரசுறாருன்னா, அதுல வர தீப்பொறி மாரி தான் அதிர்ஷ்டம். ஸோ அந்த அதிர்ஷ்டம் நம்மகிட்ட வருது. அந்த தீப்பொறி வருதுன்னா, சுத்தி வந்து அது எரியறதுக்கான பஞ்சு அது இதுன்னு சொல்லிட்டு ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் இருக்கணும். அப்படி இல்லாம தீப்பொறி வந்தாலும் அது பிரயோஜனம் இல்ல. ஸோ அதனால அதிர்ஷ்டமும் முக்கியம், ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம். ஆனா எது ரொம்ப முக்கியம்னு கேட்டீங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் இருக்கப்ப கிடைக்கிற அந்த அதிர்ஷ்டம் தான், ஆ மேன்மேலும் உயர்றதுக்கு காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த ஒரு மாரல் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் படிச்சேன். சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ, அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க் யூ. பை, பை.